பாசிட்டிவான ஒரு மாதமாக எடுத்துக்கலாம். ஏன்னா செவ்வாய்ங்கிறவர் 11ஆம் இடத்துல இருக்கிறார். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அஷ்டம சனியை குரு பார்த்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறார். சுப விரயத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள், நல்ல ஒரு விஷயத்துக்காக சுப விரயம் பண்ணுற மாதிரியும், மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வர மாதிரியும், குடும்பம் அமையறது விஷயத்துலையும் கொஞ்சம் பாசிட்டிவாக போகக்கூடிய அமைப்புகள், குழந்தை பேரோ அது மாதிரி விஷயத்துலையும் கொஞ்சம் நல்ல ஹோப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் ஓரளவுக்கு ராசி அதிபதியே ராசிக்குள்ளே இருந்து இதுவரை மன உளைச்சலும் ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு ஓரளவுக்கு பிடித்தம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகளாலையும் ஓரளவுக்கு நல்ல ஒரு அஷ்டமசனி முடிய போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2026 செப்டம்பர் மாதம் வருகிறது. இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எது மாதிரி தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறது, அதில் நீங்கள் எது மாதிரி லக்னத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய ராசி ராசியில் மக நட்சத்திரத்தை பிறந்தீங்களா, அல்லது பூர நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, இதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு எது மாதிரி தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறது, அதோட தசநாதன் ஸ்தானபலம் எப்படி இருக்குது, திக்பலம் என்ன இருக்குது, தசாபுக்தி அந்தம் சூக்ஷம் லெவலில் உங்கள் ஜாதகத்தை வரிசைப்படுத்தி உங்களுடைய தசை என்ன, இப்போ புக்தி என்ன அந்தரம் போகுது, இதெல்லாம் கோச்சாரத்தில் நம்ம பேசின அமைப்புகள் எப்படி இருக்குதுங்கிறதை பார்த்து எதையும் முன் யோசனை இல்லாமல் செய்யாமல் திட்டமிட்டு செயல்படும் பொழுது வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன்.